ஆபத்துக்கும் அந்த திருவடிகள் தான் துணையாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அக்காலத்திலே அற்புதமா ஒரு வృత్తాந்தம். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரான் பரீட்சித்து பிறந்தான். பரீட்சித்து அபிமன்யுனுடைய பிள்ளை. அபிமன்யுவுக்கும் அதே போல உத்தரைக்கும் பிறந்தவன் பரீட்சித்து. அப்பொழுது அஸ்வத்தாமன் அவன் தன்னுடைய தகப்பனார் அவரை கொன்று விட்டார்கள், துரோணாச்சாரியரை கொன்று விட்டார்கள் என்ற கோபத்தாலே அபாண்டவேயாஸ்திரம் என்று ஒரு கொடிய அஸ்திரத்தை விட்டார். பாண்டவேயாஸ்திரம் என்பது பாண்டவர்களை எல்லாம் முடித்துவிடும், அப்படிப்பட்ட அஸ்திரத்தை விட்டான். அந்த அஸ்திரமானது எல்லாம் பாண்டவர்களை தவிர மற்ற எல்லாரையும், பஞ்ச பாண்டவர்களை தவிர அவ வம்சத்துல வந்தவா எல்லாரையும் ஒழிச்சு வந்து கொடுத்தது. கடைசியில கர்ப்பத்துல இருந்த சிசு, அந்த சிசு இருக்கே அதையும் கொல்ல வந்தது அந்த அஸ்திரமானது. அப்பொழுது அவள் உத்தரை சரணாகதி பண்ணினாள் எம்பெருமானிடத்திலே, கண்ணபிரானிடத்திலே. எம்பெருமான் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று தெரிவித்து உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். கையும் திருவாடியும் ஏந்தி கொண்டு அவடத்திலே சுத்தி சுத்தி வந்தான் அந்த குழந்தையை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. நான் கடைசியில என்ன ஏற்பட்டது என்றால், அந்த குழந்தையானது ஒரு கரிக்கட்டையாக பிறந்தது. இடத்துல கரிக்கட்டையா, அது ஏன் அது எம்பெருமான் ரட்சணத்துக்காக நின்ற காலத்திலேயும் கரிக்கட்டையா ஏன் பிறந்ததுன்னா, எம்பெருமான் தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அதனாலே அதை கரிக்கட்டையாக பிறக்கும்படியாக செய்தான். என்ன பெருமையை காட்டினான்? அது பிறந்ததோ இல்லையோ, அப்பொழுது அசரீரி தெரிவித்தது, இந்த குழந்தை உயிர் பெற்று எழ வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது எவனிடத்திலே பிரம்மச்சரியம் எப்பொழுதும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒருத்தன், அதே போல அடுத்தபடியா எவனை விட்டு ஐஸ்வர்யமானது நீங்காமல் இருக்கிறதோ அப்படிப்பட்டவன், எவன் ஒருவன் சத்தியமே பேசுகிறானோ அப்படிப்பட்டவன் இந்த குழந்தையை தொட்டால் இந்த குழந்தை உயிர் பிழைக்கும் என்று தெரிவித்தார். தெரிவித்தது ஆகாசவாணி அசரீரி வாக்கியம். இப்போ எல்லாரும் பிரம்மச்சாரிகள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் நடுக்கம் வந்துடுச்சோம். ஐயோ என்னது இது இப்படி சொல்றதே, ஒருவேளை நாம அந்த குழந்தையை தொட்டு இந்த குழந்தை பிறக்காமல் போயிடுத்துன்னா எல்லாரும் இவன் பிரம்மச்சாரி இல்லைன்னு சொல்லிடுவா. இந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் பயம் வந்துடுத்து. விடுவிடுன்னு போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போறோம்னா, எங்களுக்கு ஒண்ணுமே தர வேண்டாம், ஏதோ ஒரு பெண் கிடைச்சா போறோம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். நாரதரை எங்க தேடினாலும் அவர் தான் பிரம்மச்சாரி உண்மையிலேன்னு. நாரதரை தேடினா அவர் எங்க போனார்னே தெரியல, அவரும் மறைஞ்சு போயிட்டார், எங்கேயோ காணோம். நாரதரையும் அந்த சமயத்திலே காணோம். இது எதுக்குடா வம்பு, எங்கேயாவது போய் தொட்டுட்டு என்று எல்லாருக்கும் பயம் நடுக்கும். யாரும் கிட்ட வருவதற்கே நீ பிரம்மச்சாரி தானே வரீரா அப்படின்னா, நான் பிரம்மச்சாரி தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை, ஆனா அவசர காரியம் இருக்கு அப்படின்னு இருக்கிற பிரம்மச்சாரி எல்லாம் கிளம்பி போயிட்டான். ஒத்தனும் வரல. பார்த்தான், கண்ணன் வந்தான். கண்ணன் குந்தியின் இடத்துல தெரிவித்தான், நான் வேணா தொட்டு பார்க்கட்டுமா இந்த குழந்தையை என்று தெரிவித்தார். தெரிவித்தா உடனே அப்போ அவள் சிரித்தாள். குந்தி சிரித்தாள், ஏண்டா கண்ணா நீ போய் தொடரேன்றைய பிரம்மச்சாரி. அப்போ அந்த துக்கத்திலையும் அவளுக்கு சிரிப்புத்தான் வந்தது. ஓ நீ போய் தொட்டா எங்கேயாவது பிழைக்குமா, நீ பிரம்மச்சாரி இல்லைன்றது நன்னா தெரியும். எதுவுமே பிரம்மச்சரியம் சத்தியம் ச எதிதிஷதி அவ்யாஹதம் அமைஸ்வர்யம் தேன ஜீவத்து பாலகா. இது கண்ணபிரானுடைய வார்த்தை பிற்பாடு. நீ பிரம்மச்சாரி இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போல சத்தியம், அதை நீ பேசினாய் என்று யாராவது நம்புவார்களா? ஒருத்தனும் நம்ப மாட்டான். பொய் நம்பினே பேர் உனக்கு. அப்படி இருக்கக்கூடியவன் எத்தனை பெண்களோட நீ கலந்தாய். அதே போல சத்தியம் பேசினது என்பது உன்னுடைய வாழ்நாளிலே கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யம் அது உன்னிடத்திலே நிலைத்து இருக்கக்கூடியது என்பதையும் நாங்கள் அறியவில்லை. இடையனா பிறந்தா ஏதோ மாட்டு பின்னாடி போனேன் வந்தேன், இது எதுவுமே உனக்கு பொருந்தாமல் இருக்கிறதே கண்ணபிரானே. அப்படி இருக்கும் காலத்துல நீ போய் தொடரேன்னு சொன்னேன் என்று தெரிவித்தார். சரி ஐஸ்வர்யம் வேணா விட்டுடுவோம், ஏதோ ராஜாவா இருக்கே, துவாரகாதீசனா இருக்கே, ஐஸ்வர்யம் உன்னிடத்துல இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா மத்த இரண்டுக்கும் உனக்கு சுத்தமா சேரவே சேராது என்று தெரிவித்தார். தெரிவித்த காலத்துல கண்ணபிரான் அவனுடைய திருவடிகள் தான் அப்பொழுது அவனை ரட்சித்தது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! கண்ணபிரான் சத்தியத்தை தவிர வேறு பேசினதே கிடையாது. அவன் பேசுவதெல்லாம் சத்தியம் தான். சத்தியம் தான் என்ன அர்த்தம்? சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் என்பது வசனம். சத்தியம்னு சொன்னா நன்மையிலே பூதஹிதம், பூதம் என்று சொன்னால் இடத்திலே ஒரு மனிதனுடைய நன்மையிலே போய் முடியக்கூடிய ஒரு வார்த்தைக்குத்தான் சத்தியம்னு பேர். நாளே கண்ணபிரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எல்லோருடைய நன்மையிலேயும் தான் போய் முடியுமே தவிர, அவன் பொய் என்று நாம் லோகத்திலே நாம் சொல்லக்கூடியதெல்லாம் கண்ணை திருடினியா திருடல என்று அவன் சொன்னால் அதுவும் நன்மையிலே தான் போயிடும். நம்முடைய நன்மையிலே அவன் வாயை திறந்தாலே எல்லாருடைய நன்மையிலே தான் அவனுடைய வார்த்தைகள் போய் முடியுமே தவிர,
அதனாலே அதை ஒரு காலத்திலையும் பொய் என்று சொல்லவே முடியாது. நாளே கண்ணபிரான் பேசினதெல்லாம் சத்தியம். அவன் சிறிய பிராயத்திலிருந்து கடைசியில கீதோபதேசம் பண்ணும் பரியந்தம் அவன் வார்த்தை சொன்னது எல்லாமே சத்தியம்தான். அதற்கு மேல என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம். இது போய் சொல்ல முடியுமா? பிரம்மச்சரியம் அவனிடத்திலே இல்லை என்பதுதானே தேர்ந்து நிற்கும்னா எம்பெருமானுக்கு அது ஒட்டவே ஒட்டாது. ஒரு காலத்திலையும் ஊர்த்வரேதோ என்று அவனுக்கு திருநாமம் ரேதஸ்கலனமே கிடையாது. நாளே அவனுக்கு ஒரு காலத்திலையும் பெண்ணோடே கூடியிருந்தான். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவர்களுக்கு அந்த ஆனந்தம் ஏற்படும்படியாக அவன் ஒரு எண்ணத்தை கொடுக்கிறான் அந்த பெண்களுக்கு, அவ்வளவுதானே தவிர அவனுக்கு அதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனாலே அவன் பிரம்மச்சாரி என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை எதுவுமே பிரம்மச்சரியம் சாத். அவன் அதனால் தான் சத்தியம் பண்ணுகிறான், நான் பிரம்மச்சாரி, எப்பொழுதும் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் என்பது உண்மையானால், சத்தியமே பேசுவது என்பது உண்மையானால், அதுக்கு மேலே என்னை விட்டு ஐஸ்வர்யம் அகன்று செல்லாது என்பது உண்மையானால், மமைஸ்வர்யம் அவ்யாகதம் மமைஸ்வர்யம் தேன ஜீவத்து பாலகா. அவ்யாகதம் என்னுடைய ஐஸ்வர்யம் ஒரு காலத்திலும் என்னை விட்டு போகாது என்பது உண்மையானால், பெருமானை விட்டு ஐஸ்வர்யம் போகுமா? ஐஸ்வர்யத்துக்கே அதிதேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் என்னைக்காவது அவனை விட்டு போகிறாளா? போவதே கிடையாது. எப்பொழுதும் அவனுடைய மார்பகத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். நாளை அவனை விட்டு ஐஸ்வர்யம் என்பது விலகிச் செல்வதே கிடையாது. அப்படி இருக்கும் காலத்திலே தெரிவித்தான் கண்ணபிரான், நாளே எப்படி என்னுடைய ஐஸ்வர்யம் அது என்னை விட்டு போகாது ஒரு காலத்திலேயும் என்பது உண்மையானால், தேன ஜீவத்து பாலகா என்று நீ ஜீவிக்க வேண்டும், ஏ குழந்தாய் நீ உயிர் பற்றி எழுந்திருக்க வேண்டும்னு தன்னுடைய திருவடியாலே தடவினான். நன்றாக தன்னுடைய திருவடியாலே திரௌண்யஸ்தம் அஸ்புஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் என்று அவனே தெரிவிக்கிறான். பிற்பாடு பரீட்சித்து மன்னவன் அவனே தெரிவித்தான். கண்ணபிரானத்துல ஏன் இத்தனை ஈடுபாடு தெரியுமா எனக்கு? திரௌணி என்று சொல்லக்கூடிய அஸ்வத்தாமன், அவனாலே அடிக்கப்பட்டது அந்த அபாண்டவேயாஸ்திரம். அது வந்து தாக்க வந்த காலத்திலே கண்ணபிரான் எனக்கு உயிரை கொடுத்தான். என்னுடைய தலை முதல் திருவடி பரியந்தம், கால் பரியந்தம் நன்னா அவனுடைய திருவடியாலே தடவி கொடுத்தான் என்று பரீட்சித்து அவனே தெரிவிக்கிறான். நன்னா தடவினான். பெருமான் தடவின உடனே உயிர் பற்றி எழுந்தது. நாளை அவனை ரட்சித்தது எது? எதை ரட்சித்ததுனா எம்பெருமான் எது பேசினாலும் சத்தியம்தான் பேசுவான். அது கிருஷ்ணாவதாரமாக இருந்தாலும் வார்த்தைக்கு வேணா சொல்றோம். என்ன சொல்றோம்னா அங்கேயும் சொல்லக்கூடியது எப்படி சொல்றோம்னா, ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் ஆஸ்ருதற்கு தஞ்சம்னா பூர்வாச்சாரி. கிருஷ்ணாவதாரத்தில் பொய்ன்னு சொன்னாலே போ, கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும், ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் ஆஸ்ருதற்கு தஞ்சம். கிருஷ்ணாவதாரத்தில் பொய்ன்னு சொன்னாலே அப்போ பொய் நம்பின்னு வேற ஆண்டாள் பாடியிருக்காரு. பொய்யினது என்னன்னா அதைத்தான் தெரிவித்தேன். அவன் பொய் என்று சொன்னாலும் அது சத்தியம்தான். அது நம்முடைய நன்மையிலே பரிவேசிக்கிறபடினாலே அதனால்தான் அதை தஞ்சம்னு காட்டின. அப்ப பொய்னா விட்டுண்ண மொழியும், அதையே தஞ்சம்னு ஏன் சொல்லுகிறோம்? கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் ஆசுதற்கு தஞ்சம், அவனை பற்றக்கூடியவர்களுக்கு அதுவே தஞ்சம்னு ஏன் சொல்றோம்னா அது சத்தியம்தான். அது நம்முடைய நன்மையிலே பரிவசிக்கிறபடினாலே அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சத்தியம்தான். நாளை அதுல எந்த குறையும் கிடையாது என்பதை எது காட்டி கொடுத்தது? இதை எப்படி ரட்சித்தது? பெருமான் பேசுவதெல்லாம் சத்தியம். அவனுக்கு எந்த பொண்ணோட கலந்தாலும் அதனாலே எந்த குறையுமே கிடையாது அவனுக்கு என்பதை எது காட்டி கொடுத்ததுன்னா திருவடிகள் தான் அவனை ரட்சித்தது. இந்த வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை எது ரட்சித்தது? திருவடிதான். ஒருவேளை அவன் திருவடியாலே தடவி அந்த குழந்தை உயிர் பெற்று எழாமல் இருக்குமே, ஆனால் அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்குமே. அதனாலே ஆபத்து காலங்களிலே அவனை ரட்சிப்பது அவனுடைய திருவடி என்று அங்கேயும் பார்க்கிறோம். அது பெரிய ஆபத்து எம்பெருமானுக்கு. எல்லாரும் லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இத பண்ணி காட்டின பிற்பாடு இன்னைக்கும் என்ன சொல்றா? கண்ணன் சொன்னதெல்லாம் போயின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு அலையறா லோகத்துல. நாளே எல்லாரும் அவனை பற்றின நாமும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்ணன் சொன்னதெல்லாம் போய் தான், இருந்தாலும் என்ன பண்றது, கண்ணனை பற்றுகிறோம் என்று தெரிவிப்போம். கடைசியில கீதா சாஸ்திரம் என்று ஒருத்தன் சொன்னான். பொய் நம்பி பொய்யே பேசக்கூடியவன் ஒருத்தன் சொன்னான், கீதா சாஸ்திரத்தை சொன்னான் என்று சொன்னால் அது போய் எங்கேயாவது சாஸ்திரமாக ஆகுமா? வாழ்நாள் முழுவதும் பொய்யே சொல்லிட்டு இருக்கான்னா ஒரு காலத்திலையும் அவன் சாஸ்திரம் சொன்னான் என்று சொன்னால் அதை சத்தியம் என்று மிகச்சிறந்த சாஸ்திரம் என்று நம்மாலே ஏற்கவே முடியாது. இதானே உண்மையான வார்த்தை. ஒண்ணுமில்லை, ஒரு நாள் ஒருத்தன் ஒரு பொய் சாட்சி சொல்லுகிறான், கோர்ட்ல போய் ஒருத்தன் பொய் சாட்சி சொல்றான்னா அப்புறம் அவன் எந்த சாட்சி சொன்னாலும் அது ஏற்கத்தக்கது இல்லைன்னு தள்ளிவிடணும். ஒரே ஒரு நாள் ஒரு பொய் சொல்லியிருக்கான், பொய்னு கண்டுபிடிச்சுட்டான், அது பொய் சாட்சின்னு.
அப்புறம் அவன் எதுக்கு எந்த காலத்திலே சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சி செல்லுபடியாதுன்னு எழுதி கொடுத்து விடணும். இந்த லோகத்துல பார்க்கிறோம் இல்லையோ? போல கண்ணன் போய் சொன்னான் என்று சொல்லிட்டு கடைசியில கீதா சாஸ்திரத்தை உபதேசித்தான்னு சொன்னா யார் அந்த கீதா சாஸ்திரத்தை விஸ்வசிப்பார்கள்? ஒருத்தருக்கும் விசுவாசம் ஏற்படாது. அதனாலே எம்பெருமான் என்ன பண்ணா, அதை கரிக்கட்டையாக பிறக்கும்படியாக செய்தான். பிற்பாடு நான் பேசுவதெல்லாம் உண்மைதான், உண்மையை தவிர நான் எதுவுமே பேசினதில்லை என்று சத்தியம் பண்ணி அந்த சத்திய வாக்கியத்தை காப்பாற்றினது எதுனா அவனுடைய திருவடித்தாமை என்று அற்புதமாக அர்த்தத்தை பார்க்கிறோம். அவ்விடத்திலே அந்த நடந்த விற்த்தாந்தத்திலே